Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சுபா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா லாஸ்ட் மினிட் இது மேக்கப் லுக் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த லுக் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் பிங்க் கிளாம் லுக். இந்த வீடியோ வந்து ரம்யாக்காக பண்ணுறேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி ஃபர்தர் ado, let's get into the video. ஸோ நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன்லேருந்து ஆரம்பிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நான் ஆப்பிள் சிடார் வினீகரோட டோனர் எடுத்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த டோனர் எப்படி பண்ணணுங்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வந்து சேனலில் அப்டேட் பண்ணிவிட்டேன். நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ டோனர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து என்னோடய ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக டாட் வச்சுட்டு ஒரு நல்ல மசாஜ் வந்து கொடுத்துக்கிறேன். அப்போ ஒரு நல்ல ப்ளட் ஃப்ளோ இருக்கும் நம்மளுக்கு. அதனால் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டன் அப் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பயோட்டிக்கோட ஐ ஜெல் எடுத்துகிட்டு அதை வந்து என்னோடய ஐஸ்க்கு வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஐ மேக்கப் பண்ண போகிறனால ஐஸ் கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கணும். ஸோ நல்லா வந்து ஒரு மசாஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்கின் கேர் முடிச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிஞ்சிட்டு நம்ம இப்போ வந்து மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே வச்சுட்டு நம்ம ஒரு 2 கோட்டிங் வந்து நம்ம ஃபேஸில் அடிச்சுக்கலாம். இப்போ வந்து மேக்கப் வந்து கெஸ்ட் மேக்கப்புங்கிறனால நெக்ஸ்ட்டு வந்து NyBaeயோட க்ரீம் கன்சீலர், அதாவது ஒரு ஆரஞ்சு கலர் கன்சீலர் எடுத்துகிட்டு இப்போ நம்மளை வந்து கலர் கரெக்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ், அதே மாதிரி என் வாய் சுற்றி இருக்க பிக்மெண்டேஷன், ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் எல்லா இடத்துலையும் வந்து நான் கலர் கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆரஞ்சு கன்சீலரை வந்து நான் ஃபிங்கர்ஸ்லேயே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஈவனாக. ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து இப்போ நம்ம செட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் LA Girl ப்ரோவோட காம்பேக்ட் பவுடர் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த பவுடர் தான் வந்து இன்றைக்கி ஃபுல் வீடியோலேயும் நான் போட போகிறேன். ஸோ இந்த பவுடர் வச்சு நான் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பவுட்ரியாக இருக்காது, அதாவது நிறைய ப்ராடக்ட்லாம் வேஸ்டேஜ் ஆகாது. ஸோ நீட்டாக வந்து செட் ஆயிரும். ஸோ இதை வச்சு நான் வந்து என்னோடய ஆரஞ்சு கன்சீலர் செட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பவுடரோட ஷேடு பார்த்திங்கன்னா பஃப். நெக்ஸ்ட்டு வந்து வெட் அண்ட் வைல்டோட Photofocus ஃபவுண்டேஷன் எடுத்துக்கலாம். ஷேடு வந்து டெசர்ட் பெய்ஜ். ஸோ என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் கொடுத்துருக்க வாண்ட் வச்சு நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் எடுத்துக்கலாம். ஸோ அதை வச்சு நம்ம இந்த ஃபவுண்டேஷன் எல்லாமே வந்து ஈவனாக வந்து நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் எடுத்துக்கலாம். அதாவது இந்த ஸ்பஞ்ச் வந்து தண்ணியில் நனைச்சிட்டு அதை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதை வச்சுட்டு என்னோடய ஃபேஸில் டேப்பிங் மோஷனில் நான் அப்படியே வந்து தட்டுறேன். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம ஃபேஸில் எக்ஸிஸ்ட் ப்ராடக்ட் ஏதாவது இருந்தால் அது வந்து நம்மளுக்கு அந்த ஸ்பஞ்ச்லேயே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மிஸ்க்லேரோட ஐப்ரோ கேக் எடுத்துகிட்டு என்னோடய ஐப்ரோஸ் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இதுதான் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து LA Girl ப்ரோ கன்சீலர் எடுத்துக்கலாம். இந்த ஷேட் வார்ம் ஹனி. இப்போ வந்து அதை வச்சுட்டு நம்மளோட ஐப்ரோஸை வந்து நம்ம ஷேப் பண்ணிக்கிட்டு இருக்கோம், க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய ஐலிட்ஸில் இருக்க டார்க்னஸையும் அப்படியே வந்து நான் கொஞ்சம் கன்சீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு நல்ல பாயிண்டட் ப்ரஷ் வச்சுட்டு நான் நல்லா வந்து நீட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சேம் ஷேட் கன்சீலர் வச்சுட்டு என்னோடய இனியும் இருக்கிற கொஞ்சம் டார்க் ஸ்பாட்ஸ் அது எல்லாமே வந்து நான் கன்சீல் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மேக்கப் ரெவல்யூஷன் கன்சீலர் எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் வந்து என்னோடய ஷேடை விட கொஞ்சம் லைட்டரான ஷேட். ஸோ இந்த கன்சீலரை வந்து நான் ஐயோட ப்ரைமராக வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கன்சீலர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது ஐலிட்ஸ்க்கு. எந்த அளவுக்கு லைட் கன்சீலர் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல கலர் பாப்பப் நல்லாவே இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதே பவுடர் வச்சுட்டு என்னோடய ஐலிட்ஸு அண்டர் ஐஸு எங்கெல்லாம் வந்து நான் கன்சீலர் யூஸ் பண்ணனோ அங்கே எல்லாமே நான் வந்து செட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி செட் பண்ணால் தான் கொஞ்சம் க்ரீஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து யூகேன்பி அப்படிங்கிற ஒரு ப்ராண்ட்லேருந்து ட்விலைட் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சிலேருந்து நான் இந்த ஐ பேலட்டில் ஒரு ப்ரௌன் கலர் ஷேட் எடுத்து என்னோடய க்ரீஸில் ட்ரான்சிஷன் ஷேடாக வந்து நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டூ அண்ட் ஃப்ரோ வந்து நம்ம வந்து இப்படி பிளெண்ட் பண்ணணும். ஸோ இது எதுக்காகனா வந்து நம்ம ஐ சாக்கெட் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக அழகாக காமிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் எடுத்துகிட்டு நம்ம இப்போது க்ரீஸில் அப்ளை பண்ணியிருக்கிறதுக்கு மேலே வந்து வச்சு நான் இதை வந்து நல்லா செட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் வந்து நம்ம கலர் வந்து கொஞ்சம் ஒரு கிரேடியண்ட்டாக வந்து தெரியும். ஸோ இது இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு க்ளீன் ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த 2 கலரும் சேர்த்து நான் பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து ஹார்ஷ் எட்ஜஸ் இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காஃபி ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய அவுட்டர் ஏஜில் வந்து நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இந்த அவுட்டர் ஏஜில் அப்ளை பண்ணால் தான் நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு நல்ல டைமென்ஷன் வந்து கொடுக்கும். ஸோ இது கொஞ்சம் கடைசியாக வந்து என்னோடய ஓவரால் ஐலிட்லேயும் ஒரு தடவை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அது அப்படியே வந்து என்னோடய லோவர் லிட்ஸ்க்கும் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஐஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக தெரியும் நம்மளுக்கு. அதே ஷேடு வச்சு நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா டார்க்காக இன்டென்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஹில் பேலட். இது ஆக்சுவலி ஒரிஜினல் இல்லை, இது வந்து டூப்ளிகேட். இதோட ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு 400 ருபீஸ்க்கெல்லாம் வந்து கிடைக்கிது. ஸோ அதில் வந்து ஒரு நல்ல பேபி பிங்க் ஷிம்மர் எடுத்துகிட்டு என்னோடய ஐலிட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது இன்னர் கார்னர்லேருந்து ஒரு மிட் ரேஞ்ச் வரைக்கும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அதை விட ஒரு லைட்டரான ஷேட் எடுத்துகிட்டு என்னோடய சென்டர் ஆஃப் த ஐலிட்ஸில் மட்டும் நான் ஜஸ்ட் ஒரு தடவை அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ வந்து ஐஸ் வந்து நல்லா போப்பாக நல்லாவே தெரியும். ஸோ இங்கே நான் வந்து 2 ஷிம்மர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே டார்க்கர் ஷேட் எடுத்துகிட்டு என்னோடய ஐஸ்க்கு வந்து நல்ல ஒரு எட்ஜி ஒரு டெப்த் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா NyBaeயோட பிளாக் கலரில் ஐலைனர் எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் விங்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்குது. விங்குக்கு வந்து ரொம்ப நேரம் வரைய வேண்டியதாக இருந்தது இந்த ப்ரஷில். ஹூடட் ஐஸ்க்கு வந்து விங்டு ஐலைனர் வரைகிறது வந்து ரொம்ப ட்ரிக்கி. உங்கள் ஐஸோட போன் ஸ்ட்ரக்சர் வச்சு தான் நம்ம வந்து வரைய முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸஸோட மேக்னெட்டிக் ஐஸ் காஜல் வந்து எடுத்துகிட்டு என்னோடய ஹாஃப் லிட்ஸ் மட்டும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அதாவது அவுட்டர்லேருந்து மிட் வரைக்கும் மட்டும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மெப்ளினோட லாஷ் சென்சேஷனல் மஸ்காரா எடுத்துகிட்டு என்னோடய அப்பர் லேஷஸ்க்கும் லோவர் லேஷஸ்க்கும் நான் வந்து ஒரு நல்ல திக் கோட்டிங் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஃபால்சீஸ் எதுவும் அப்ளை பண்ணலை, பிகாஸ் இது வந்து ஒரு சிம்பிள் டுட்டோரியலாக இருக்கணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக வந்து அவங்க லோவர் லிட்டில் இருக்க லேஷஸ்க்கும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஐஸ் வந்து நல்லா ஓப்பன் அப் ஆன மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் ரோஸ் கோல்டு பேலட் 2 அந்த பேலட்டில் இருக்க பிங்க் கலர் ஹைலைட்டர் எடுத்துகிட்டு நான் இப்போ எனக்கு என்னோடய ஃபேஸில் ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஃபேஸ் வந்து ஹைலைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பிங்கி லுக்குங்கிறனால மோஸ்ட்லி நான் வந்து பிங்க் கலர் ஹைலைட்டர் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ELFோட ப்ளஷ் கிட் எடுத்துக்கலாம். இது வந்து ஷேட் நம்பர் டார்க். இதில் இருக்க நல்ல பிங்க் கலர் ஷேட் எடுத்துகிட்டு நான் வந்து எனக்கு ப்ளஷ்ஷாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மெபிலினோட லிப் கிரடேஷன் பிங்க் 2 அதை எடுத்துகிட்டு அந்த லிப்பி ஹாட் பிங்க் கலர். ஸோ அதை வச்சுட்டு என்னோடய லிப்ஸை வந்து நான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து சேம் ப்ளூ ஹெவன் செட்டிங் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு நம்ம வந்து மேக்கப் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ப்ரே பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம மேக்கப் வந்து டச் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபினிஷ்டு மேக்கப் லுக். ஸோ இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா வெரி மச் வேரபிள். அதாவது நீங்கள் எங்கே வேணால் வந்து இந்த லுக் வந்து போட்டுட்டு போகலாம். ஏதாவது வெட்டிங்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எங்கே வேணால் நீங்கள் வந்து இந்த லுக் வந்து போட்டுட்டு போகலாம். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.